வணக்கம். இன்றைக்கி நம்ம வெத்தலை ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இது சுவாமிக்கு வைக்கிற வெத்தலை இல்லை, இன்னொரு வெத்தலை. இது பேர் கமார் வெத்தலை சொல்லுவாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வெத்தலை நம்ம இரும்பல் அந்த மாதிரி சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சாதாரணமாகவும் சாப்பிட்லாம். இது பறித்து சாதாரணமாக கூட எடுத்து எதுவுமே பார்க்கறதுக்கு எதுவும் போடாமல் அப்படியே அலசி மடித்து சாப்பிட்லாம். அப்புறமா ரொம்ப தலைவலி அந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காம்பு மாதிரி காட்டினேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா நம்ம செடி இன்னொரு இது இனுக்கு எடுத்து அப்படியே நட்டு வைக்கிற மாதிரி தான் இது என்ன பண்ணோம், அந்த நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே கட் பண்ணி சிசரில் கட் பண்ணி நல்ல ஃப்ரெஷ் மண் செம்மண் எடுத்து அப்படியே நட்டு வச்சிங்கன்னா அதில் நல்ல துளிர் வரும், நல்ல லீவ்ஸ் நல்லா கொடுக்கும். இது கொஞ்சம் சுத்தபத்தமான இடத்துல வைக்கணும். இன்னொன்று என்னென்னா ரொம்ப வெயிலெலாம் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான வெயிலில் இருக்கணும். இது நான் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இலை இன்னொரு என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றுங்க. குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா வளங்க. ஓகே.